சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த புத்தக கண்காட்சி தொடர்பான முழுமையான விவரங்கள். சரிதா, வணக்கம். திமுகவினுடைய 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவு திருவிழா. இதில் ஏராளமான முற்போக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த புத்தக காட்சியை தற்போது முதல்வர் பார்வையிட்டு வருகின்றார். அங்க இருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்களை அவர் தற்போது எடுத்து பார்த்து அவர் கேட்டறிந்து வருகிறார். அருகில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் அதே போல துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். முதலமைச்சர் தற்போது ஒவ்வொரு அந்த புத்தக காட்சியாக சென்று அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த புத்தகங்கள், திராவிட இயக்கத்தினுடைய அந்த வரலாறு, திமுகவினுடைய போராட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை உள்ளடக்கிய அந்த புத்தகங்கள் இருக்கிறது. அவற்றை பார்வையிட்டு வருகின்றார். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைய இளைஞர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, கொள்கைகள், சமூக நீதி உள்ளிட்டவை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் திமுக இளைஞரணி சார்பிலே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சொற்பொழிவுகளும் பாடல்களும் திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில பல விஷயங்கள் காணொலிகளாகவும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. திமுகவின் சார்பிலே ஒரு அறிவு திருவிழா என்ற அடிப்படையிலே இந்த விஷயம் இங்கே நடத்தப்படுகின்றது. குறிப்பாக திராவிட சிந்தனைகள் கொண்ட பல புத்தகங்கள் டிஸ்கவுண்ட் விலையில கொடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பது புத்தகங்களை விற்பது லாபம் ஈட்டுவது கிடையாது. இன்றைய இளைஞர்கள் சமூக நீதியினுடைய தேவை குறித்தும் அதே போல திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் குறித்தும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த அறிவு திருவிழாவை நடத்துவதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த திராவிட இயக்கம் தோன்றியது எப்படி, தந்தை பெரியார் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய பணிகள் என்ன, அதன் பின் அவருடைய வழித்தோன்றல்களாக வந்த முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர் கருணாநிதி போன்றோர் இந்த சமுதாயம் மேம்பட என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இதில் வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பேசியிருக்கின்றார்கள். பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என பலரும் தினசரி அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு இந்த சிந்தனைகள் ஊட்டப்படுகின்றது. இதுல வரக்கூடியவர்கள் எளிதாக அந்த புத்தகங்களை பெற்றுக் கொள்ளவும் பல்வேறு நூல்களும் தொடர்ந்து இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 1969க்கு பிறகுதான் பலவிதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து இந்த கூட்டங்களிலே பேசப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய இளைஞர்களை கொள்கை ரீதியாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த அறிவு திருவிழா தொடங்கப்பட்டிருக்கிறது.